கொலை செஞ்சுட்டுவான்னு பிளான் போட்டு கொடுத்த மூதேவி பண்டார பரதேசி நரேந்திர மோடியே எங்களுடைய சமூக பெண்களை பற்றி கரிசனம் காட்டுவதை போன்ற ஒரு நாடகத்தை கட்டவிழ்த்து விட்டால் ஏமாந்து போற சமூகமானாங்கள் எச்சரிக்கையாக இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாடு விழித்துக் கொண்டிருக்கிறது. எந்த சமூகத்தையும் முன்னாள் இந்திய தேசத்திலே ஏமாற்ற முடியாது. சில நாட்களுக்கு முன்பு தலித்துகளை திட்டம் போட்டு நாடு முழுவதும் தாக்கிக் கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த பிரதமர் மூதேவி நாடு பூரா சுத்திட்டு வருது. நாடு பூரா கலவரம். பார்த்தா மாட்டுத்தோலை உளிச்சாலு குஜராத்ல 8 தலித் சகோதரர்களை சாகர வரைக்கும் போட்டு அடிக்கிறான். நரேந்திர மோடி என்ற இந்த மூதேவி நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி பேட்டி கொடுக்குற ஒரு பத்திரிகையில யாரும் தலித்துகள் அடிக்காதீங்க, அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள், யாராவது தலித்துகளை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன வந்து தாக்கிட்டீங்கன்னு சொல்லி யாரு சொல்றா? ரோட்ல போற எந்த தெல்லவாரியும் சொல்ல, இந்த நாட்டினுடைய முப்படைகளை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கின்ற அதிகாரம் வாய்ந்த ஒரு மூதேவி சொல்லுது, யாரு தலித்துகள் அடிக்காதீங்க, என்ன அடிங்கிறான். ஏண்டா நாயே, அடிச்சவனை கைது பண்ணி ஜெயில போறதுக்கு வக்கில்ல, யார் அடிக்கிறதா இருந்தா என்ன வந்து அடிங்கிறான். அதுக்குத்தான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்திலே முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், இந்திய தேசம் முழுவதும் முஸ்லிம்களினுடைய உரிமையில யாராவது கை வைத்தால் அவர்களுக்காக களத்தில் இறங்கி நம்மோடு போராடக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து அன்னைக்கு வெளியே சொன்னார். நரேந்திர மோடி தலித்துகள் அடிக்காதீங்க, என்ன அடிங்கன்னு சொல்றது எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த நாட்டில் நரேந்திர மோடியை ஒரு பொம்பளைன்னு நினைச்சுக்கங்க, ஒரு பெண் முதலமைச்சர், ஒரு பெண் பிரதமர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் போட்டிருக்க பரத குருதால சுடிதார்னு நினைச்சுக்கீங்க. இந்த நாட்டில் ஆந்திராவில் ஒரு கற்பழிப்பு நடக்குது, கேரளாவில் ஒரு கற்பழிப்பு நடக்குது, டெல்லியில ஒரு கற்பழிப்பு நடக்குது. அதெல்லாம் தடுத்து கற்பழிப்பு சம்பவத்திலே ஈடுபடுபவனை கைது செய்து சிறையில் அடைக்காம நரேந்திர மோடி ஒரு பொம்பளை பிரதமராக இருந்தா யாரு எங்கேயும் போய் கற்பழிக்காதீங்கப்பா, வந்து என்ன கற்பழிச்சுக்குப்பான்னு சொன்னா அது எவ்வளவு அயோக்கியத்தனமாக இருக்குமோ அது போன்றுதான் தலித்துகளை தாக்காதீர்கள், என்னை தாக்குங்கள் என்று சொல்வதற்கு சமம் என்று சொல்லி நான் சொல்லல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி தான் நாங்க கேட்கிறோம். இன்னும் எங்களுடைய மனதை விட்டது நீங்கவில்லை. 1992 டிசம்பர் 6ஆம் தேதி 480 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த பாபரி பள்ளிவாசலில் அல்லாஹ் அக்பர் என்ற ஓர் இறைவனை துதித்துக் கொண்டிருந்த அந்த பள்ளிவாசலை இடித்து தகர்த்தெறிந்த போது மறுதினம் பம்பாயிலே முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்தி கொண்டிருந்த முஸ்லிம்கள் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது. இதை காரணமாக முன்வைத்து RSS ஒரு அடிப்படைவாத இயக்கத்தை சேர்ந்த சிவசேனா என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரவாத இயக்கத்தினுடைய 400 பேர் கொண்ட ஒரு கும்பல் பம்பாயினுடைய வீதிகளிலே RSS சித்தாந்தத்தை கையிலே வைத்துக் கொண்டு பம்பாயினுடைய வீதிகளிலே முஸ்லிம்களுடைய குடியிருப்புகள் அடித்து நொறுக்கப்பட்டதும், முஸ்லிம்களுடைய தொழில் கூடங்கள் தீ வைத்து கொல்லப்பட்டதும், எங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் கற்பழித்ததும், எங்களுடைய சகோதரர்களினுடைய மார்பகங்களை அறுத்து நாய்களுக்கு வீசியதையும் நாங்கள் இன்று வரை மறக்கவில்லை. RSS கூட்டம் எங்களுடைய சமூக பெண்களை பற்றி சிந்திப்பதா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்கிறோம். இந்தியாவில் முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் மிரட்டப்படுகிறார்கள். பொது சிவில் சட்டம் ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தா முஸ்லிம்களை நீ ஒடுக்கிடுவியா? கேட்கிறோம். நீ ஆம்பளை இருந்தா நரேந்திர மோடிக்கு பகிரங்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மேடையிலே சவால் விட்டு சொல்கிறேன். நரேந்திர மோடிக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், பிக் இருந்தால், ஆண்மை இருந்தால் இந்திய தேசத்திலே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி காட்டா பார்க்கலாம். முடியுமா? ஒரு காலத்திலும் நரேந்திர மோடியால் இந்திய தேசத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாது. எப்படி அமல்படுத்துவேன்? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 சொல்கிறது, இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு குடிமகன் தான் விரும்புகின்ற மதத்திலே தான் விரும்புகின்ற இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்து கொள்வதற்கும் இந்திய
தேசத்தில் எங்களுக்கு அனுமதி உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 சொல்லுது. ஆனா இந்திய தேசத்துல முஸ்லிம்களுடைய சரியத் சட்டத்தை தடை செய்வேன்னு சொல்ற. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதி கொடுத்த உடனே எப்படா நீ தடை செய்வ கேட்கிறோம். இந்த நாட்டில் ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு சட்டம்ங்கிற ஒரு பொது சிவில் சட்டம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறையே, நான் கேட்கிறேன் நரேந்திர மோடி அவர்களே, இந்தியாவினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே, மீண்டும் சொல்றேன், உனக்கு திராணி இருந்தா முதல்ல ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு நதி என்று சொல்லி நதிநீர் இணைப்பு திட்டத்தை இந்தியாவில் கொண்டு வா, முதல்ல பார்ப்போம். பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரி நீரை தமிழகத்துக்கு கர்நாடகா தரம் இருக்கிறது. ஆந்திராவிலே ஓடுகின்ற பாலாறை ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு தரம் இருக்கிறது. கேரளாவிலே ஓடுகின்ற முல்லை பெரியாறு நீரை தமிழகத்துக்கு கேரளா தரம் இருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு பிரதமர் ஒரு கூமட்ட 3 மாநிலம். ஆனா இங்க ஓடக்கூடிய ஒரு நதிக்கு எங்களுடைய தமிழகத்திற்கு தர மறுக்கின்ற, ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு குடிநீர் மறுக்கின்ற அளவுக்கு மனக்குரோதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்துல எப்படா ஒரு மத வழிபாட்டு சட்டத்தை உங்களால் தடை செய்ய முடியும் என்ற கேள்வியை நரேந்திர மோடிக்கு இங்கே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஆலை சொன்னார், நாட்டில் மதங்களுக்கு அமல்படுத்தணும், அமல்படுத்திய ஆட்சியாளர் பார்க்க முடியுமான்னு கேட்டார். உண்மைதான், இந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் என்று சொல்கிறீர்களே, குற்றவியல் சட்டத்தின் கூட இந்தியாவில் ஒற்றுமை கிடையாது. பம்பாய் கல்கத்தா போன்ற பகுதியிலே விபச்சாரங்களுக்கு அனுமதித்திருக்கிறது அரசாங்கம். ஆனால் மற்ற மாநிலங்களிலே தடை. தமிழ்நாட்டில் மதுவை அரசாங்கமே டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்கிறது. மோடி குஜராத்தில் மதுவுக்கு தடை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கூட உங்களால் இந்த தேசத்தை ஒருமைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மாநில உணர்வுகளிலே எங்களுடைய மத வழிபாடு உரிமைகளிலே எப்பொழுது ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிக்குரிய சகோதரர்களே, இந்த 4 சட்டம் நான் சொன்னேன், இந்த 4 முஸ்லீம்களுக்குள்ள நடந்துகிறது. ஆனா இந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் சாத்தியமே இல்லைங்கிறதுக்கு பல வரலாற்று சான்றிதழை என்னால் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது பிரிவு சொல்லுது, இது போன்ற பொது இடங்களிலே ஒருவன் ஆயுதங்களோடு நடமாடுவதற்கு தடை விதிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது பிரிவு சொல்கிறது. ஆனால் நம்ம இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் அவர்களுடைய பாரம்பரிய சின்னமாக ஒரு கத்தியை வச்சிருக்கிறான். அந்த கத்தியை இடுப்புல வச்சுட்டு அவன் நாடு முழுவதும் எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வருவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவுல 1வது விளக்கத்துல தெளிவா சொல்லி அவர்களுக்கான தனிநபர் சட்டம் இந்திய தேசத்திலே அமலிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, சீக்கிய இன சகோதரர்கள் அவர்கள் காவல்துறை ராணுவம் போன்ற சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலை செய்யற அந்த டிபார்ட்மெண்டில் கூட இந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு சொன்னா, ஒரு சீக்கிய சகோதரராக இருந்தால் அவருக்கு காவல்துறை கொடுத்திருக்கிற கேப்பை வச்சுக்கணும், தொப்பியை வச்சுக்கணுங்கிற அவருக்கு அவசியம் இல்லை. மாறாக அவர்கள் சீக்கியர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தர்பன் கட்டிக் கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு. ராணுவத்திலே பணியாற்றக்கூடிய சீக்கியர்களுக்கு அவர்களும் தர்பன் கட்டிக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. அதே போன்று கிருபான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூர்மையான வாளை அவர்கள் பாரம்பரியமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வாளை அவர்கள் சட்டம் இயற்றுகின்ற பாராளுமன்றம் சட்டமன்றம் வரை அவர்கள் எடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்று சொன்னால் அவர்களுக்கான தனி சட்டம் அது. நான் மீண்டும் சொல்கிறேன், நரேந்திர மோடி அவர்களே, மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பண்டார பரதேசி நாய்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் சீக்கியர்கள் கிருபான் என்று சொல்லக்கூடிய வாள் வைத்துக் கொள்ளக்கூடாது, தர்பன் கட்டக்கூடாது ஒரு சட்டத்தை முதல்ல பஞ்சாப்ல போட்டு பாரு. மகனே, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பஞ்சாப்ல உன்னால் நுழைய முடியாது. பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டா பஞ்சாபுக்கு போகணும். இந்தியாவிலிருந்து பஞ்சாப் வெளியே போயிடும். சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் சீக்கிய சமூக மக்கள் நம்மை போன்று தாடி வைத்திருப்பதால், நம்முடைய கேரளத்து மாப்பிள்ளையாக்களை போன்று டர்பன் கட்டி இருப்பதால்
நம்மை போன்ற வீரம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய மார்க்கம், அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மத வழிபாட்டு உரிமையை ஒரு காலத்திலும் அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதுபோன்றுதான் பல்வேறு சிலைகளை வணங்கக்கூடிய அவர்களே விட்டுக் கொடுக்காத போது நாங்கள் படைப்புகளை வணங்காதவர்கள், படத்தைவனை மட்டும் நாங்கள் வணங்குபவர்கள், நாங்க எப்போ எங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுப்போம்? ஷரியத் சட்டம் என்பது RSS இயக்கக்கூடிய கோல்வாக்கர், வாஜ்பாய், அத்வானி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி அவர்களே, ஷரியத் சட்டம் என்ன? உங்களை போன்ற அரசியல் கோமாளிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றல்ல, நேற்றல்ல, ஓராண்டல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, ஏறத்தாழ 14 நூற்றாண்டுகளை கடந்து நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட திருத்தப்படாத, எந்த சமரசமும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சட்டமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த சட்டத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் மீது நீங்கள் கை வைக்க நினைத்தால், எனக்கு முன்னால் பேசிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், தேன் கூட்டிலே கை வைப்பதற்கு சமம் என்று. டாக்டர் கலைஞர் அவர்களும் இதே கருத்தை தான் பதிவு செய்தார்கள். எங்களோடு நெருக்கமாக, எங்கள் சமூகத்தோடு, சமூக நல்லிணக்கத்தோடு, சகோதரத்துவ வாஞ்சையோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இந்த ஷரியத் சட்டம் என்பது ஒரு தேன் கூட்டை போன்றது. இந்த மார்க்கம் தேனை போன்ற தித்திப்பான மார்க்கம். எங்களுடைய சட்டம் என்பது ஒரு தேன் கூடு போன்று முஸ்லிம்களால் பராமரித்து பாதுகாத்து வரக்கூடிய சட்டம். இந்த தேன் கூட்டிலே நீங்கள் கை வைக்க நினைத்தால், அதற்கு பிறகு ஏற்பட போகின்ற புரட்சியை இந்திய தேசத்திலே நீங்கள் முப்படைகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை எச்சரிக்கையாக நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய தேசத்தில் எங்களுடைய ஷரியத்தை கை வைக்கக்கூடிய எண்ணத்தை முதலிலே நீங்கள் கைவிட வேண்டும். இந்த அராஜக ஆட்சியில் பாரதிய ஜனதா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த அராஜக ஆட்சியிலே எங்களுடைய ஷரியத் சட்டத்தை பறிகொடுத்து அடிமைகளாய் நாங்கள் ஒரு காலத்திலும் வாழ மாட்டோம். ஒரு புரட்சி போரை துவங்கி கபரஸ்தான்களிலே வீரர்களாக அடக்கமாவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு காலத்திலும் ஷரியத்திலே கை வைக்க அனுமதிக்கப் போவதில்லை. மத்திய பாரதிய ஜனதா கட்சி பொது சிவில் சட்டத்தை ஒரு காலத்திலும் இந்தியாவிலே அமல்படுத்த முடியாது என்பதை திட்டவட்டமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பதட்டத்தை இந்தியாவிலே எப்பொழுதும் பதட்டமாக இந்தியாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி அரசு இது போன்ற பூச்சாண்டிகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் 500,000 செல்லாது என்ற அறிவிப்பு, பொது சிவில் சட்டம் ஒருபுறம், இதெல்லாம் இருக்கிறப்ப இந்தியாவில் சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக முஸ்லிம் சமூகத்தின் உலகம் முழுவதும் அறியப்பட்ட மார்க்கறிஞர் ஜாகிர் நாயக் அவர்களினுடைய இஸ்லாமிய ஆய்வு நிறுவனத்தை மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. எப்படியாவது அவரை கைது செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திலே இஸ்லாமிய சமூகம் பரவிவிடக் கூடாது, மார்க்கம் விரிவடைந்து விடக் கூடாது என்பதிலே திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சியும் RSS இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நாம் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றி பிரச்சாரம் செய்வதற்கான உரிமையை மோடி அரசு இன்று பறிக்கும் விதமாக ஜாகிர் நாயக்கினுடைய இஸ்லாமிய ஆய்வு நிறுவனத்தை தடை செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன காரணம் சொல்கிறார்கள்? இந்த நாட்டிலே வன்ம பேச்சுகளை ஜாகிர் நாயக் அவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களே, வன்ம பேச்சின் காரணமாக இந்திய தேசத்திலே ஒரு மார்க்க ஆய்வு நிறுவனம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே முதலிலே உங்களைத்தான் கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல,
நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த தினத்திலிருந்து இன்று வரை இந்த தேசத்தினுடைய பாராளுமன்றத்திலே என்றாவது ஒரு நாள் இந்த தேசத்தினுடைய மக்களை பற்றி விவாதித்ததுண்டா? இந்த மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேம்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு விவாதம் உங்களுடைய ஆட்சியிலே நடந்ததுண்டா? பாராளுமன்றத்திலே அன்றாடம் வன்ம பேச்சுக்கள் தான். இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும். இது மோடி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி பேசுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமகோபால ஐயர் முஸ்லிம் பெண்களினுடைய வயிற்றிலே ஒரு இந்து குழந்தை வளர வேண்டும் என்று சொல்லி வன்ம கருத்துக்களை பதிவு செய்தாரே, ராமகோபாலை கைது செய்கிற தைரியம் உங்களுக்கு உண்டா? இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கு கட்டாய கருத்தடை செய்ய வேண்டும் என்று அன்றாடம் பாராளுமன்றத்திலே பேசுகிறார்கள். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்பது 4 செவுத்து கொண்ட ஒரு கட்டடம் தான். அதை எப்ப வேணாலும் இடிப்போம்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய பண்டார பரதேசி பேசுறான். அவனை கைது செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? கேட்கிறேன். இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிம் பெண்களை விடாதீர்கள், அவர்கள் பிணமாக இருந்தாலும் தோண்டி கற்பழியுங்கள் என்று சொல்லி விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி பேசுறான். அவனை கைது செய்வதற்கு இந்த நாட்டில் எந்த ஆண்மையுள்ள காவல்துறை அதிகாரியாவது உண்டா? இல்லையே. இது போன்ற வன்ம பேச்சுக்களை என்றாவது இந்த ஜாகிர் நாயக் பேசியிருக்காரா? இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இதைவிட என்ன உதாரணத்தை காட்ட முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பிற்கினிய சகோதரர்களே. இன்று பொது சிவில் சட்டம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்களே, இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக இந்த தேசத்தினுடைய சட்ட ஆணையத்தின் 21வது தலைவராக ஒருத்தரை நியமிச்சு அவர் தான் இந்த 16 கொஸ்டினை தயாரிச்சு சமூக வலைதளத்தில் வச்சவர். யார் அவர்? நீதிபதி சௌஹான். நீதிபதி சௌஹான் எப்படிப்பட்டவர்? அவருடைய வரலாற்று பின்னணி என்ன? போய் பார்த்தா தெரியுது, அவர் RSS வளர்ப்பு பிள்ளை. வெறும் சௌஹான் அல்ல, பல்பீர் சிங் சௌஹான் இந்த நாட்டினுடைய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே 1974ஆம் ஆண்டில் சட்டப்படிப்பை முடித்து 1995 அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பொறுப்பேற்று 2009 தொடங்கி 2014 வரை இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வலம் வந்தவர். இவர் பொறுப்புகளிலே இருந்த நேரத்திலே வழக்குகளை விசாரித்து எத்தகைய தீர்ப்பு தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? முஸ்லிம் சமூகத்திற்கு விரோதமாக, ஏன் கிறிஸ்துவ சமூகத்திற்கு விரோதமாக பல்வேறு சம்பவங்களை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்திய தேசத்திலே ஒரிசா மாநிலத்திலே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கிடந்த நோயாளிகளை தொட்டு சேவை செய்வதற்காக வந்த பாதிரியாரையும் அவருடைய 2 குழந்தைகளையும் உயிரோடு ஜீப்ல வச்சு தீ வைத்து கொளுத்தினார்கள். பஜ்ரங்கல் என்று சொல்லக்கூடிய RSS ஒரு ரவுடி அமைப்பு. அந்த ரவுடி அமைப்பினுடைய நிர்வாகியாக இருந்த தாராசிங் என்பவன் தான் இந்த பாதிரியாரையும் 2 குழந்தைகளையும் தீ வைத்து கொளுத்தினான். அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த மனு மேல்முறையீடுக்கு போனப்ப அந்த நீதிமன்றத்தை நீதிபதியாக இருந்தவர் தான் இந்த நீதிபதி சௌஹான். அந்த வழக்கு இவர் எப்படி தீர்ப்பு சொன்னாரு? சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பிற்கினிய சகோதரர்களே. 2 பாதிரியாரையும் 2 குழந்தைகளையும் உயிரோடு மனிதாபமானமின்றி பதற உயிரோடு தீ வைத்து கொளுத்திய இந்த பயங்கரவாதிக்கு வக்காலத்து வாங்கி பாதிரியாரினுடைய மதமாற்ற போக்குதான் தாராசிங்கை அவர்களை கொலை செய்வதற்கு தூண்டியது என்று சொல்லி அந்த தாராசிங்குக்கு வக்காலத்து வாங்கி அவருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த ஒரு மனிதநேயம் மிக்க RSS தொண்டன் தான் இந்த நீதிபதி சௌஹான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சொராபுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரரை குஜராத்திலே போலி என்கவுண்டரிலே போட்டு தள்ளிய வழக்கிலே நரேந்திர மோடியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா, அந்த அமித்ஷாவை விடுதலை செய்த பெருமை இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதி பல்பீர் சிங் சௌஹானுக்கு உண்டு என்பதை
நீங்கள் சிந்தனைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு குடிவிமலத்திருக்கிறது. இன்று இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் உயர் ஜாதி மன்றங்களாக மாறி போயிருக்கிறது. இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களிலே நமக்கு நியாயம் கிடைப்பதில்லை. RSS பயிற்சி பட்டறையிலே பயின்றவர்கள் தான் இன்று RSS அஜெண்டாக்களை நீதிபதிகளுடைய தீர்ப்புகளாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பிற்குரிய சகோதரர்களே. இந்தியா மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூக மக்கள் அன்றாடம் அச்சத்திலே வாழக்கூடிய நிலை இருக்கிறது. நாம் விழிப்புணர்வோடு பயணிக்க வேண்டும். பொது சிவில் சட்டம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து நாடு முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை எழுப்பிவிட்டு காஷ்மீர் தொட்டு கன்னியாகுமரி வரை அன்றாடம் முஸ்லிம்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்து நரேந்திர மோடிக்கு முஸ்லிம்களின் சார்பிலே நான் நன்றிக்கை இங்கே பதிவு செய்துவிட்டு ஒரு விஷயத்தை மத்திய அரசுக்கு சொல்லி முடிக்கிறேன். எனக்கு பின்னால் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானங்கெட்ட மோடி அவர்களே, சரியத் சட்டத்தை கை வைக்க நினைக்காதீர்கள். இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 25 கோடி முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் மீதுதான் உங்களால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்படி ஒரு நிலை இந்தியாவிலே ஏற்பட்டாலும் கூட ஒரு முஸ்லிம் கூட இந்தியாவிலே இல்லை என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட உங்களால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாது. இது பொறுக்கிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல, இறைவனுடைய புராணிய சட்டம். இந்த தேசத்தினுடைய தமிழ் கூட தானியங்கி துப்பாக்கியாக மாறி சரியத் சட்டத்திற்கு ஆதரவாக வெடிக்கும் 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 என்பதை மிக தெளிவாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மோடி அவர்களே, சரியத் சட்டத்தை உங்களால் சீண்டி பார்க்கக்கூடிய எண்ணத்தை முதலிலே கைவிட்டு இந்த நாட்டினுடைய பஞ்ச பராரிகளாக இன்று மாறி போயிருக்கின்ற மக்களின் மீது உங்களுடைய பார்வையை செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு என் அன்பிற்கு நீ இஸ்லாமிய பெருமக்களே, போரிடும் வரை நெருப்புக்கு நிறமாக இருப்போம், இல்லை என்று சொன்னால் இந்திய மண்ணுக்கு உரமாக மாறுவோம் என்பதை கூறிக்கொண்டு இனி இந்திய தேசத்தில் கண்ணீர் வடிப்பது அவமானம், களத்திற்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.